இன்னைக்கு சத்தான சமையல்ல வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாங்க. குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ஏன்னா கீரையை சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துலாம். வெந்தயக்கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: உதிரியாக வேக வைத்த பாஸ்மதி அரிசி 100 கிராம், வெந்தயக்கீரை விரும்பும் அளவு, சிகப்பு மிளகாய் 5, சின்ன வெங்காயம் 50 கிராம், ஒரு தக்காளி, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை விரும்பும் அளவு, கடுகு தாளிப்பதற்கு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, வேக வைத்த பச்சை பட்டாணி 50 கிராம், எலுமிச்சம்பழம் 1, 5 பல்லு பூண்டு, தேவைப்படும் அளவு உப்பு, கறிவேப்பிலை 2 ஆர்க்கு, கொப்பரை 1½ டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இந்த கீரை சாதம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா இது ஒரு மல்டிபர்பஸ் பவுடருங்க. இது சிவப்பு மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்ல பொன்னிறமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல், அதாவது இது கொப்பரை துருவல்ங்க, அதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கோர்ஸாக இருக்கணுங்க, ரொம்ப ஃபைனாக பண்ணாதீங்க. நான் இப்போ பண்ணி கொண்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய குவான்டிட்டி செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா நம்ம பொரியலுக்கு தூவலாம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசை மேலே டாப்பிங் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்து கலந்துட்டு. இல்லைன்னா பொரியல் விதவிதமான பொரியல் பண்ணுறப்போ இதையும் போடலாம். இப்போ இந்த பொடி செஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இந்த ரைஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வெந்தயக்கீரையை கொஞ்சம் கூடுதலாக தான் போட போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். இது வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துலாம். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பெருங்காயம் இல்லாத நம்ம நாட்டு சமையலே கிடையாதுங்க. இதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கிறப்போ வெங்காயம் போடணும். எப்போதுமே பாருங்கள், இப்போ நான் போட்ட ஆர்டரில் நம்ம போடுறப்போ ஓவராக செவந்த பிறகு நம்ம போட்டோம்னாக்க பூண்டு வதங்கிறதுக்குள்ளார இந்த தாளிப்பு செவந்துடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பூண்டு லேசாக வதங்க ஆரம்பித்த பிறகு இந்த பாருங்கள், இது இன்னும் கோல்டன் கலர்லேயே இருக்குது, ஓவராக செவக்கலை. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன வெங்காயம்ங்கிறப்போ கொஞ்சம் சத்துக்கள் கூடுதலாக நமக்கு கிடைக்கும். இல்லை ப்ரோட்டீனுக்காக நான் மற்றபடி சேர்த்துக்கிறது பார்த்திங்கனாக்கா வறுத்த வேர்க்கடலை, நம்ம கீரையிலையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குங்க. வறுத்த வேர்க்கடலை கிடைக்கும், கொஞ்சம் பட்டாணி, இது 3மே சேர்க்குறப்போ கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிற பாருங்கள். இந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா 1:2 வாட்டருங்க போட்டுட்டு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தனித்தனியாக நிற்காது. இது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்னாக்கா நம்ம ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதிகம் போடாதீங்க, அதில் இருக்கிற மாய்ஸ்டர் சீக்கிரமாக வெளியே வரும். அதனால் அது சீக்கிரம் ஃப்ரை ஆகும். சீக்கிரம் ப்ரௌன் ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கலாம், கேரமலைஸ் ஆகும். அதனால் வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும். இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். அதிகம் தக்காளி வேணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒரே ஒரு தக்காளி. இதோட வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்ங்க, நீங்கள் வேண்டாம் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆன பிறகு கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அதிக நேரம் ஃப்ரை ஆகிற அவசியம் இல்லை. பொதுவாக கீரையினுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல விட்டமின் ஏ கிடைக்கும், கண் பார்வைக்கு நல்லது, இரும்பு சத்து மிகுந்தது, நார்ச்சத்து கிடைக்கும், கட் ஃப்ரெண்ட்லி, நிறைய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப நம்மளுக்கு விட்டமின் சியும் கிடைக்கும். 6 சுவையை பார்க்குறப்ப இதில் ஆல்மோஸ்ட் எல்லா சுவையும் சேர்ந்துடும். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் சேர்க்குறப்ப அதெல்லாம் சமன்பட்டுடும். நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்குறோம், அதனால் அந்த வெந்தயக்கீரையினுடைய இந்த கசப்பு தெரியாது. நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஃப்ரை பண்ணால் கூட அதில் அந்த சுவை நல்ல கூடுதலாக்கி தான் கொடுக்கும். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துலாம். நான் நிறைய தான் கீரை போடுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு கீரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக கீரை போடுவாங்க. அதிகமான கீரை போட்டாலும் அது ஷ்ரிங்க் ஆகிடப்போ நம்ம குறைவாக போட்ட மாதிரி தான் தோணும்.
கீரை பொரியல் பண்ணால் கூட உப்பு முதல்ல போடாதீங்க. கீரையோட இறக்கிய பிறகு தான் போடணும். இப்போ இதில் வந்து நான் ரைஸ் சேர்க்குறப்ப தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இதோட இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த பொடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடி தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இந்த ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் இல்லை மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி போடலை, நம்மளுடைய விருப்பம்தான். எப்போதுமே வேர்க்கடலை வந்து நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முதல்ல சேர்த்திங்கன்னா ஒரு க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும், சாஃப்ட் ஆகாமல் இருக்கும். வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக வேணுங்கிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். அதாவது நம்ம தினம் செய்கிற உணவுலேயே எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் எப்படியெல்லாம் நம்ம கிடைக்கிற மாதிரி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் வந்து கரெக்டான அளவு கிடைக்கலனாக்கா நிறைய பிரச்சனைகள், மசில்ஸ் ரிலேட்டட், போன்ஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி நம்ம உணவை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டா நல்லது. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அதாவது இரும்பு சத்து உட்கிரகிக்கிறதுக்கு எப்போதுமே நம்மளுக்கு லெமன் தேவைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு அடுப்பில் நிறைய நேரம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அந்த 2 சத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னாக்க மிக சுவையான வெந்தயக்கீரை சாதம் ரெடி. வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வாணலி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது தாளித்த பிறகு பூண்டு, அதோட பெருங்காயத்தூள், அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிய பிறகு லேசாக உப்பு தூவி வதக்கிக்கோங்க. அரிந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அரிந்த தக்காளி சேர்த்து நல்லா அது கூழான பிறகு பட்டாணி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாதத்தை உதிரி உதிரியாக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் தேவைப்படும் அளவு சேர்த்து தகுந்தளவு உப்பு நல்லா கலந்து சூடான பிறகு வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு கடைசியாக அடுப்பை அணைச்ச பிறகு எலுமிச்சப்பழ ஜூஸ் கலந்து இறக்கினீங்கன்னா மிக சுவையான வெந்தயக்கீரை சாதம் தயார்.